கீழ்குப்பம் வேலூர் நகரத்தை அமர்ந்திருக்கும்படியான வருடா வருட காலம் அறிகிற சுதன் ஐயனாரப்பன் அதோ ஐயப்ப சுவாமி அவருடைய பெயர் விளங்கும்படியாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் யாவரும் குபேர சம்பத்தாக இருக்கும்படியாக வாக்கிட வேண்டுகிறேன். ராமோஜி ராம பேரும் பிரபல இறங்க தொடங்க மேலும் கொண்டாடப்பட்ட கீர்த்தியானது அதோ சாரங்கபாணி ஐயா அவர்கள் மாறி வழங்கியிருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே அரிகர சுதன் அந்த ஐயப்பன் சுவாமி குடியிருந்து கை கால்கள் நோகாமலும் நோய் நொடி இல்லாமலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் குபேர சம்பத்தாக இருக்கும்படியாக பெருமாளும் போக கொண்ட சிவனாலும் சேர்ந்த ஒரு திருவருளா
உன்னை நினைத்து வருவோர்க்கு பலகரதம் முத்தி தரும் பெருமா காட்டு புலி பால் கறக்க சிறுவயதில் காடு சென்று வான்பூலி மீதமர்ந்து நீ வந்தோ தாயை நான் நினைக்கவில்லை, சேனையை நான் நினைக்கவில்லை, எந்த நாளும் உன்னிடவே நான் நடந்தேன். Oh my God! ஐயோ இருச்சுதா ஐயோ அப்படியே உனக்கு அந்த மாதிரி குறைக்கிற பாரு. அப்புறம் ஏன் அப்படி நீ பண்ண மாட்டேங்க? அப்புறம் நாளைக்கு போகணும். அப்படியா? சரி அப்பா வாங்க ஐயா. வணக்கம். அப்பா உங்க அம்மா பின்ன அண்ணன் கூப்பிட்டுமா? ஐயோ நீ சின்ன சித்தப்பா கூப்பிடணுமா? சித்தப்பா சரிப்பா. ஏன் தாத்தா தாத்தா என்ன குத்து மாட்டியா பறிக்கிற? ஒரு பெண்ணை பார்த்தா எப்படி இருக்கிறாங்க பார்த்து பதமா பேசணும். ஏய் சபைக்கு நான் வந்து நிக்கிறேன், என்னை பார்த்தா எப்படிதான் உனக்கு தெரியுது? எப்படிதான் பொம்னாட்டியா தெரியுது? பொம்னாட்டியா தெரியுதா இல்ல வேற மாதிரி தெரியுதா? பொம்னாட்டியா தான் தெரியுது. பொம்னாட்டியா தானே தெரியுது. ஒரு பொம்னாட்டி அடக்குடக்கமா சபைக்கு வந்து நின்னா அந்த அம்மா பார்த்து அடக்குடக்கமா இருக்கிறாங்களே, நம்மள்ட்ட அந்த சிலுமிசன் எல்லாம் அவங்கள்ட்ட போய் வச்சுக்கலாமா அப்படின்னு நினைச்சு நினைச்சு பாக்கணும் ஒரு ஆம்பளை. அவன் பல்ல பாரு, 10 நாள் பல்லு வளைக்கிறேன் பையா. போன அம்மா சிவலக்கணா இன்னும் வளர்க்கல. அட பாவி பள்ளி தெரிஞ்சிடும். கற்போம் என்னடா பண்ணுவோம் ஏரியப்பா. அப்படின்னாலும் என்னத்தான் படித்தாலும் புத்தி வேண்டும், இலகிய மர்மங்களை அறிய வேண்டும், தன்னைதான் கற்றாலும் ஒரு தாய்வு வேண்டும். வாடா இப்படிப்பட்ட சபையில் அமர்த்தக்கூடிய தமிழக பார்த்து நம்ம என்னாலும் காண வேண்டும் இல்லையா? ஏன்னா நம்ம ஊருக்கு ஆட்டாட போறோம், இங்க பாக்குற மாதிரி அங்கே பாப்பாங்க நினைக்கியா? ஒரு வாட்டி அதிகமா இருப்பாங்க கூட்டம், ஒரு வாட்டி இருக்க மாட்டாங்க. சரியாப்பா. அப்படி இருந்தாலும் சபைக்கு வந்தபோது அம்மா யாருக்கு தாதியா இருக்கிறேன், என் பேர் என்ன, என் ஊர் என்ன, இத விளக்கம் தெரியுமா? விளக்கமாக விவரமாக சொல்ல வேண்டும். தெரியாதா?
கோகிலாவதி 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 அப்படின்றாலும் ஏய் தேசம் என்பது எத்தனை தேசம்? 56 தேசம். 56 தேசத்திலே மேன்மை தங்கி வரக்கூடிய தேசம் என்ன தேசம்? இதான் பந்தல நாடுன்றாங்க. பந்தல நாடு இருக்கிறது. 56 தேசத்திலே மேன்மை தங்கி வரக்கூடிய தேசம் என்ன தேசம்னா அங்கு தேசம். ஓ அங்கு. ஆமா அங்கு தெரியாதா? இந்த அங்கு தேசத்தை பட்டம் தரித்தவர் யாரு? கர்ணாபிஷேகர். கர்ணாபிஷேகர். ஆமா. அப்பேற்பட்ட கர்ணாபிஷேகருக்கு தானம் எத்தனது 32 தானம் உண்டு. 32 தானத்துல எந்த தானம் சிறந்த தானம்? என்ன தானம் சிறந்தது? என்ன தானம்? அன்னதானம். ஆமா அப்படி அன்னதானம் சொல்லக்கூடாது. நிதானத்தை தவற விட்டவன் கர்ண மகாராஜர். ஆமா ஏன் கேளு. 32 தானத்துல 31 தானத்தை கொடுத்துட்டாரு கர்ண மகாராஜர். உண்டு. கொடுத்துட்டாரு இல்லையா? ஆமா. அந்த 32வது தானம் என்ன தானம்? ஆமா. இதை ஏன் கொடுக்கல? ஏன்னா என்னாட்ட ஒரு பொண்ணுட்டு அவர் வாழ்க்கை செய்யல. ஓஹோ. அதனால அந்த அன்னதானத்தை கொடுக்க மறந்துட்டார். ஒரு பொண்ணு வச்சிருந்தா அது கிடைக்கும். ஒரு ஆம்பளை இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு துணையா ஒரு பொண்டாட்டி இருக்கும். நீ இப்போ நீதான் கணவன். உன் வீட்டுல உன் பொண்டாட்டி இருக்கிறாளா? ஆமா இருக்காங்க. இருக்கிறாளா என்ன? இல்ல எங்க போயிட்டா? அவதான் பக்கத்து வீட்டுக்காரன் போட்டான். நல்லவங்க செயல்பாடு கொடுத்து கார போக்குறாங்க. ஒரு ஆம்பளைன்னு இருந்தா ஒரு பொம்பளை இருக்கணும். ஏன்னா ஒரு ஆம்பளை அன்னதானத்தை கொடுக்க முடியாது. அவரை போய் சோறாக்கி அன்னதானத்தை போடுவாரு முடியாது. ஒரு பொம்மநாட்டி இருந்தா அந்த அன்னதானத்தை ஆக்கி ஒரு பிச்சைக்காரர்களுக்கு போடலாம் இல்லையா? ஆமா. அப்பேற்பட்ட தானத்தை தவற விட்டவர் கர்ண மகாராஜர். அப்பேற்பட்ட கர்ண மகாராஜு இந்த 17ஆம் நாள் யுத்தத்துல அவருக்கு சதுர்புஜ சேவை மட்டும்தான் காட்டினார் பகவான். அதனால அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த அந்த தேசமும் அங்கு தேசம். அங்க மரணம் அவந்தி ஆஞ்சிரம் விலாரம் எவனம் ஒட்டியங்காச்சிரம் கலிங்கம் கன்னட குரு குவிதம் கேரள கேக்கைய கொல்லம் பாண்டிய பாஞ்சாலம் விதர்ப்பம் கோமலகம் கர்நாடக கேரளங்க சிந்து சீனம் சூரசேன மகனம் அச்சம் மாளவம் வங்க வங்காள புங்க புராண பப்புர பாஞ்சால காந்தர விதப்பம் அச்சுனா உனக்கு காது கேட்கலாம். என்ன பண்ணலாம்? எந்த பாப்பம் 56 தேசங்கள் நான் சொல்றேன். அப்பேற்பட்ட 56 தேசத்துல எங்க நாடு என்ன நடக்குது? உங்க நாடு என்ன நாடு? என்ன நாடு? எது நாடு? நீ சொல்லு. பந்தல நாடு. பந்தல தேசம். இந்த பந்தல நாட்டை ஆண்டு வரக்கூடிய பந்தல நாட்டு மன்னன் குணசேகர மன்னன் அன்னவருக்கு தேவியாகிய குணாவதி அம்மனுக்கு நான் பெண்கால் சீதனம் தாய் வீட்டு சீரு நான் கோகிலாவதி. அப்ப நாங்க 2 பேரும் ஒரு வீட்டுல தான் வேலை செய்யணும். என்னடா என்ன நினைச்சிருக்க? அப்படின்னாலும் இந்த தினத்துல ராணியார் வரும்படி உத்தரவு. தங்கள் தாதியாக கோகிலாவதி வந்திருக்கிற ஆடு பிடிச்சா காலை பார்த்து பிடிப்பாங்க, கொம்ப பார்த்து பிடிப்பாங்க. ஆனா நாங்கெல்லாம் ஐட்டம் உனக்கு ஒன்றே சொன்னாங்க. கைதிக்கு போறதோட தாதி வந்திருந்தா சீக்கிரம் வர சொல்றா. என்ன சொன்னாங்க? கரும்பு கட்டு போட்டோம். அதுக்கு ஆளு ராணி அம்மா என்ன சொன்னாங்க? போயிட்டு வரட்டுமா? டாட்டா நடக்க போகுது. ராணி அம்மா கோகிலாவதி அம்மா
பத்மாவதி கோட்டான கொடி வணக்கம் செய்து அடியா பவன எழுதுறீ அடி எட்ட வெள்ளைகள் தன்மையா அதை கொஞ்சடா அம்மா என்னுடைய பாதார விந்தங்களை ஆதாரமாக செவித்த போது எந்த ஒரு குறைவில்லாமல் பத்திர தேசத்திரிய மகராசியா இரு உங்க சித்தமே அறியவள் பாக்கியம் ஏ. சின்ன சங்கதியாச்சே சொல்லுடி. கேட்ட மனவரத்தான் ஏழு